morning students. I hope you are all well. Today we are going to new lesson in geography. So listen careful. Title is hydrologic circle. Already you know mean how we got the water from the rain. மழை மூலம் எப்படி நம்ம நீர் பெறுகிறோம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அதை பற்றி நான் படிக்கிறதுக்கு பேர் தான் நீரியல் சுழற்சி, ஹைட்ராலிக் சர்க்கிள். ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டீச் knowing about status of the water on the earth. நீருடைய நிலைமை என்ன, எப்படி சர்ஃபேஸில் you already know our earth surface having more water, other part less than other part. உனக்கு நீர் தான் முக்கியம். if you are going to aeroplane we can see it. கீழே பார்த்தா ஃபுல்லாக நீர்நிலைகள் தான் தெரியும் கீழே பார்க்கலாம். மேக்ஸிமம் more than area covered by water. So then another basic concept of hydrologic circle and different component of hydrologic circle. Today we are going to learn about this chapter. So first of all, water is the important one. Plants and animals need water to living in the world and the earth. You already know. அது உனக்கு தெரியும். தண்ணி இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது. எந்த ஒரு உயிரினங்களும் cannot live. Human cannot live in the surface of the earth. பூமியின் மேற்பரப்பில் இருக்குன்னா வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ apart from drinking water require domestic agriculture. So water is very essential for carrying out almost all economic. So water is a indispensable element form of the earth. It's not possible. நீர் இல்லாமல் என்ன செய்யாது, உலகம் அமையாதுங்கிறது ஒரு ப்ராவர்பு இருக்குது, பழமொழி. ஸோ இந்த வாட்டருடைய நீடு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட்டர் ஆன் த எர்த். அபவுட் 71% ஆஃப் the earth surface is covered by water. The quantity of water present on the earth about 326 million cubic mile. கன மைல் இல்லை என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. நீ when you go to the aeroplane you can see it, பார்க்கலாம். we can look like greenish and bluish. பார்க்க தண்ணியும் மரமாக தான் தெரியும், பில்டிங்ஸ் கம்மியாக தான் தெரியும் மேலே போக போக. ஸோ it is hard to visualize this massive quantity of water. Most of the water on the earth is saline and is found in the sea and oceans. நீ கடல்லையே பேராளிகளால் நீரால் தான் என்ன செஞ்சுருக்கு, நிறைந்திருக்கு. ஸோ the salt water constitutes about 97.2 and the fresh water of 2.8. I will explain what is covered fully sea and ocean. பேராளிகளும் கடல்களும் தான் நிறைய இருக்கிறதுனால salt water தான் ஜாஸ்தி. We can get the water from bore, then rain. ஸோ இதுலேருந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம். நல்ல தண்ணிகள் வந்து குடிக்கிறதுக்கு நம்ம தென் ரிவர். ஸோ இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பயன்படுது. தென் மேக் கல்டிவேஷன், அதுக்கு என்ன செய்யுது, பயன்படுது. ஸோ மேக்ஸிமம் 97.2% சால்ட் வாட்டர் தான் இருக்குது, ஏன்னா ஃபுல்லி சி. ஸோ 2.0 வாட்டர் தான் நமக்கு ட்ரிங்கிங் நல்ல தண்ணி இருக்குது. ஸோ from this 2.2 of surface water, 2.15 available in form of glaciers and ice caps. உனக்கு தெரியும், அது கடல் நிறைய பனி பிரதேசங்கள், அதில் தான் இந்த 2.15% என்ன செய்யுது இருக்கு. ஸோ இது ஒரு வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஆர் பொட்டென்ஷியலி யூஸ்ஃபுல் ஆஃப் ஹியூமன். நம்மளுக்கு வந்து வாட்டருடைய தேவை வந்து அதிகம். அதனால் வாட்டர் இன் இந்தியா அவைலபிள் இன் 3 sources. தே ஆர் precipitation and surface water and ground water. தெரியும் உனக்கு, மழை பொழிவுனால என்ன செய்து கிடைக்குது. தென் கிரவுண்ட் வாட்டர், புவியின் மேற்பரப்பில் தான் ரிவர், அது வழியாக கிடைக்கிறது தான் நம்மளுடைய வாட்டர் நமக்கு எப்படி கிடைக்குது. தட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ஒன். அது வந்து உனக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது இயற்கையானது, கடவுளுடைய படைப்பு. நம்மளாம் என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து போர் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றபடி கடவுள் இதெல்லாம் என்ன செஞ்ச, காட் கிரியேட் எவ்ரி திங் அஸ், நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, கடவுள் படைத்து வைத்திருக்கிறார். அது எனக்கு புரிஞ்சாதான் அது என்ன செய்ய முடியும், நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ நவ் ஹைட்ராலஜிக் சைக்கிள் ஆர் வாட்டர் சைக்கிள். ஸோ ஹைட்ராலஜிக் சைக்கிள் மீன்ஸ் நீரியல் சுழற்சி. ஹவு கேன் வி காட் த ரெயின்?
After the evaporation of water into the atmosphere, they are gathering wind, then we got the rain. நம்ம ஒன்று தெரியும், நீராவி சுழற்சியின் காரணமாக நீர் குளிர்ந்து மேலே போய் மேகமாக மாறி க்ளவுட் மாறி திரும்பி அதை என்ன செய்யுது, நீர் இதாகி நமக்கு என்ன செய்யுது, மழை பொழிவு நடைபெறுகிறது. அதுதான் நீரியல் சுழற்சி. உனக்கு தெரியும், ஃபுட் சைக்கிள் உனக்கு தெரியும், படிச்சிருப்பா சயின்ஸில். இப்போ வந்து கிராஸை புல் சாப்பிடும், இப்போ புல்லை மான் சாப்பிடும், மானை டைகர் சாப்பிடும், இப்படி ஒரு சர்க்கிள். அதை மற்ற அனிமல்ஸ் அப்படி ஒரு சர்க்கிள், ஃபுட் சர்க்கிள் ஒன்று உனக்கு தெரியும். அதே மாதிரி தான் இது நீர்லேயும் ஒரு சைக்கிள் இருக்குது, அதான் ஹைட்ராலஜிக்கல் சர்க்கிள். ஹைட்ராலஜி இஸ் த சயின்ஸ் விச் டீல் வித் த வேரியஸ் aspect water such as its occurrence. Availability of water on the earth is not uniform. Some places are very rich and some places are poor in water resources. You already know. Here, if you go to the north side, we can so many resources in water. நிறைய வழிவகைகள் இருக்குது. இமயமலையிலேருந்து நிறைய உருகி தண்ணி வருது. இப்போ பஞ்சாபுக்கு போனால் we can see it. போனால் நீ பார்க்கலாம், நிறையா வற்றாத நதிகள், சட்லஜ், ஸோ நிறையா நதிகள் போகுது அங்கே. காரணம் என்னென்னா, அதுதான் நிறைய வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்குது, வளங்கள் இருக்குது. அதை கம்பேர் பண்ணுவது நம்ம பழத்தில் கம்மி தான். நம்ம மலை, நமக்கு திருநெல்வேலி இஸ் பெஸ்ட்டு பிகாஸ் தாமிரபரணி இஸ் மோர் யூஸ்ஃபுல் டு அஸ். அதுக்கு நம்ம என்ன செய்யுது, தாமிரபரணி நமக்கு பயன்படுது. So, hydraulic cycle is a global sun-driven process where water is transported from ocean to atmosphere. I already explained. Sometimes we are feel so hot, our sea water evaporate. அது என்ன செய்யும், நிறைய வெயில் அதிகமாக இருந்தாலும் அது எவாபரேட் ஆகி ஃப்ரம் டு த லேண்ட் அண்ட் ஃப்ரம் லேண்ட் பேக் டு த ஓஷன் என்ன செய்யும், திரும்பி அது என்ன செய்யும், மழையாக நமக்கு என்ன செய்யும். ஸோ எவாபரேஷன் டேக் பிளேஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த பிளான்ட். Water vapor gets condensed at higher rate by condensation and from clouds. The clouds melt and sometimes burst, resulting in precipitation different forms. அது நிறைய ஃபார்ம்ஸ் precipitation மழை பொழிவில் என்ன செய்யுது, நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ a part of water from precipitation flow over the land is called runoff. Runoff means நீர் வழிந்து ஓடுதல். இப்போ மழை நீர் பெய்யுது, பெஞ்சின நீர் என்ன செஞ்சிட்ருக்கோம், வழிந்து ஓடும். இட் வில் எண்ட். அது என்ன செய்யும், ஒரு இடத்துல போய் நிற்கும், கடலில் போய் கரையும், ஆற்றுல போவோம், கடலுக்கு போகும், கலக்கும், அப்படி எங்கேயா போய் என்ன செஞ்சிடும், சேர்ந்தோம். ஸோ த த்ரீ இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ் ஃபார் த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். இந்த நீரியல் சுழற்சியில் முக்கியமாக ஒன்று ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எவாப்ரேஷன், ப்ரெசிபிரேஷன் அண்ட் ரன் ஆஃப். எவாப்ரேஷன் மீன்ஸ் ஆவி இழப்பு. அதான் சொன்னேன், ஆவியாதல். when your mummy is cooking, you can see it. You open the cover or a plate. நீ சோறு போகும்போது பார்த்துருப்பான், மேலே அம்மா மூடி வச்சுருப்பாங்க. கொதிக்கும் போது நீராவியானது மேலே மூடியில் இருக்கும். தூக்கணுன்னே எப்போ அது காற்று படுதோ அது குளிர்ந்து தண்ணியாக மாறிடும். இதை வச்சு தான் நிறைய ப்ராசஸ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ இதுதான் மழைப்பொழிவு காரணம். நீராவி மேலே பெய்யி அங்கே உள்ள ஈரப்பதம், காற்றில் இருக்க ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் இருக்குது, அதில் பட்டு என்ன செய்யும், நீராக மாறி நமக்கு திரும்பி மழையாக என்ன செய்யுது, பொழிகிறது. அது நிறைய பின்னால் இருக்குது கைண்ட்ஸ் ஆஃப். ஸோ த்ரீ இம்பார்ட்டன்ஸ், தே ஆர் 6 மெயின் காம்பனன்ட் ஆஃப் சர்க்கிள்: கண்டென்சேஷன், precipitation, infiltration, percolation and runoff. First one is evaporation. It is total loss of water from the earth through evaporation from the surface of water bodies and the transpiration from and vegetation. It cropped area. It is difficult to determine the evaporation and transpiration separately. Therefore, it is collectively called as evaporation. Evaporation means நீர் ஆவியாதல். இது என்ன செய்யுதுன்னா, புவியீர்ப்பு விசை காரணமாக மேலே போனால் இது நமக்கு என்ன செய்யுது, கீழே இழுக்கப்பட்டு தான் அது என்ன செய்யுது, மழையாக பொழிகிறது. ஸோ when we need a rain, evaporation is more important one. நீராவி நடைபெற்றால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், மழை பொழிவை பெற முடியும். ஸோ another one is evaporation. Evaporation refers to the process in which the liquid form water changes into gaseous form. You already know liquid, gases ஃபார்ம், திட வாயு பொருட்கள் உண்டு. ஸோ நீர் வந்து ஆவியாகி கேசஸ் ஃபார்மில் போய் என்ன செய்யும், திரும்பி லிக்விட் ஃபார்மில் வாட்டர் பாயில்ஸ் அட்
100 degrees Celsius temperature, but it actually begin to evaporate at 0 degree. So temperature is the prime element which affect the rate of evaporation. I already explained. Sometimes we can feel very hot, so evaporation is maximum, go to maximum level. கண்டிப்பாக என்ன செய்யும், நீர் ஆவியாதல் நடைபெறும் அதிகமாக வெப்பம் இருக்கும்போது. The atmosphere get nearly 90% of moisture from the ocean, seas, lakes and river through evaporation, and 10% of the moisture from plant through transpiration. Plantly நடைபெறுது. Plantல பார்த்தீங்கன்னா தெரியும், in the morning in winter season we can see it, then bubbles are on the plant. உனக்கு பிளான்ட்டுக்கு மேலே சில நீர் திவலைகள் இருக்கும். இதுவும் என்ன செய்யும், நீர் அந்த பிளான்ட்டில் உள்ள இலைகள் ஆவியாதல் நடைபெறுவதனால. On a global scale, the amount of water gets evaporated is about the same as the amount of water delivered to earth precipitation. So then transpiration, நீர் transpiration में நீர் உட்புகுதல். When we got the rain, it into the under the soil. நீர் வந்து உட்புகுதல். நீர் போகும், அது போகும், சேமித்து வைக்கலாம். பெய்ய என்ன செய்யும், நம்ம அதுக்கப்புறம் எப்படி எடுக்கலாம்னா போர் வாட்டர் லெவல் போடும். இந்த ரெய்னிங் சீசன் we can feel it. அதை என்ன செய்யும் பார்க்கலாம், நிறைய ஊற்றடிச்சுலாம் தண்ணி போகும், குளத்து பக்கத்தில் தண்ணி மழை நேரங்கள். ஸோ அதுதான் நீர் உட்பு, திரும்பி அது வெளியில் வரும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் which the water containers of plants are released into the atmosphere in the form of water vapor. Much of the water taken up by plants is released through transpiration. The rate of transpiration is also affected the temperature, wind and humidity. I already explained. Humidity is ஈரப்பதம். காற்றில் ஈரப்பதம் உண்டு, நமக்கு தெரியாது. அதனுடைய நிகழ்வாக தான் இங்கே போகக்கூடிய நீர் ஆவியாதல் குளிர்ந்து மேகமாக. நான் தான் சொன்னேன், உங்கள் அம்மா சமையல் பண்ணும்போது தூக்கி பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், மேலே ஃபுல்லாக என்ன இருக்குன்னா திட்டாக இருக்கும், வினித்து விலைகள். அது காற்று பட்ட உடனே, வெளிக்காற்று பட்ட உடனே அது தண்ணியாக வடியும். நீ இஃப் யூ கேன் ஃபீல் இன் யுவர் டிஃபன் பாக்ஸ், நீ மத்தியானம் லஞ்சு கொண்டு வர டிஃபன் பாக்ஸை தூக்கி பார்த்தா தெரியும், மத்தியானம் பார்க்கலாம். அது என்னது, நீர் ஆவியாகி மேலே இருக்கும், காற்று பட்டோன்னே தண்ணியாக என்ன செய்யும் மாறும். தென் கண்டென்சேஷன், நீர் சுருங்குதல், which the gaseous form of water changes into liquid. ஆல்ரெடி சொன்னேன், gaseous form ஆவி ஈரப்பதம் இருக்கும், காற்று பட்டோன்னே நீர் சுருங்கி என்ன செய்யும், மேகமாக தண்ணியாக என்ன செய்யும், மழையாக பெய்யும். when warm air cool and loses its capacity, as a result excess water vapor condensation form cloud droplet. Condensation is responsible for the formation of cloud. I will explain how to form cloud. இந்த நீராவி மூலமாக அந்த கருமேகங்கள் என்ன செய்யுது, உருவாகி நமக்கு மழை பொழிவை உருவாக்குது. Sir, how to the condensation? It is dew and frost, fog and mist. உனக்கு தெரியும், பனி பொழிவு, பனி, இதான் என்னது, dew. It is a water droplet formed by the condensation water vapor on a relatively cold surface of an object. If you go to the Himalaya hills and Jammu and Kashmir, we can see it. பனி பிரதேசங்கள் அங்கே தான் இருக்குது. காலையில் நைட்டு நல்லாயிருக்கும், காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காரு வீடு எல்லாம் மேலே என்ன இருக்கும், பனி இருக்கும். ஸோ தென் அனதர் ஃப்ராஸ்ட்னா உரை பனி, அதான் இதுதான் அப்படி மூடிடும். வி கேன் சி இன் டிக்ஷனரி சேனல். டிக்ஷனரி சேனலில் பார்க்கலாம். நம்ம இதில் கிடையாது. நார்த் சைடில் இந்தியாவில் ஹிமாலயன் ஏரியா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இடத்துல இருக்குது. ஃபுல் ஹோல் இயர் அப்படி தான் இருக்கும். ஸோ த ice crystal formed by deposition water vapor on a relatively cold surface object is known as frost. அதுக்கு தான் என்னது, frost, உரை பனி இடம். Then fog, அடர் மூடு பனி. Sometimes in the winter season we can see like this. இதே மாதிரி நம்ம மூடு பனி பார்க்கலாம். நல்ல மூடிடும், தெரியாது ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னென்னு என்ன செய்யாது. அது என்னென்னா fog is a suspended tiny water droplet or ice crystal in air layer next to the earth surface. இது என்னன்னா அந்த நீர் திவலைகள். டெல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய காற்று மாசுபடுறதுனாலையும் இதே மாதிரி என்ன செய்யும், புகை மூட்டமாக இருக்கும், மூடு பனி மாதிரியே இருக்கும், ஒன்றுமே தெரியாது, அது வந்து மாசு. பட் இது வந்து என்னென்னா இந்த வாட்டர் வேப்பர் ஆகிறதுனால நடைபெற ஒரு நிகழ்வு. தென் மிஸ்ட், மூடு பனி. These droplets from when the water vapor in the air is rapidly cooled, causing change from invisible gas to tiny visible water droplet. நான் சொன்னேன், நம்ம இந்த வின்டர் சீசன் we can see on the plant, மேலே இருக்கும், அந்த செடிகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலை தட்டினா நனையும், பார்த்தா அதில் இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. அதான் என்னது, டைனி விசிபிள் வாட்டர் ட்ராப்லெட் இன்னும் பார்க்கலாம்.
the mist. Then clouds. To tiny water droplet, we are so small and light in weight. Clouds are formed by microscopic drops of water or by small ice crystal. Size of droplet generally range from the couple of microns, 100 micron. Measured by weightless. Cloud வந்து ரொம்ப weightless-ஆ இருக்கும். ஸோ இது வந்து இதுவும் ஒரு வாட்டர் சைக்கிளில் தான் என்ன செய்யுது ஃபார்ம் ஆகும். ஸோ another one is precipitation, மழை பொழிவு. That is important one. Our area has low precipitation. மழை பொழிவு நம்ம ஏரியாவில் கம்மி தான். ஆனால் நான் சில ஏரியாவில் ஆந்திர பிரதேசம் மும்பைலலாம் அந்த சீசனுக்கு பெய்யும் மான்சூன் டைமில். ஸோ இட் இஸ் டிவைடட் இன்டு 3. 1 ரெயின், தென் ஸ்லீட், ஃப்ரீசிங் ரெயின் அண்ட் ஹெயில். தெரியும் உனக்கு, இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆலங்கட்டி மலை, கல்மலை, இதெல்லாம் இருக்குது. How to precipitation refer to form of water that fall from clouds and reaches the earth surface. மேகத்திலிருந்து நீர் துளிகளாக பூமிக்குள்ள பார்த்தா என்னன்னா ரெயின்ஃபால். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். இஃப் வி ஹாவ் நோ ரெயின் we can making cultivation and anything. We can suffer from drinking water, all the needed things. நமக்கு என்னது தண்ணி தான் ஒரு மூலப்பொருள் உற்பத்திக்கு எல்லாத்துக்குமே. அது நம்ம என்ன செய்வோம், பாதிக்கப்படுவோம். How to form? The form of precipitation region depend kind of weather or the climate or the region. ஒவ்வொரு இதை பொறுத்தும் அது என்ன செய்யும், மாற்றங்கள் ஏற்படும். அதான் சொன்னேன், நம்ம பகுதியில் கல்மலை ரொம்ப இருக்காது. ஸோ நார்த் சைடில் இருக்கும், நம்ம பகுதியில் அதுக்குள்ள கிளைமேட் கிடையாது. ஸோ ரெயின், தென் ஸ்லீட், ஃப்ரீசிங் ரெயின் அண்ட் ஹெயில், தென் ஸ்னோ. ஸ்னோ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் we can feel enjoy it. அதில் என்ன செய்யலாம்னா நம்ம சந்தோஷமாக ஸ்னோ, if you go to Kulu Manali and Jammu and Kashmir, we can see it. ஸ்னோ பார்க்கலாம். நம்ம சைடில் ஸ்னோ பார்க்குற சான்ஸே கிடையாது. இன் ஊட்டி அண்ட் கொடைக்கானல் we can feel that's kind of. அதே மாதிரி என்ன செய்யணும்னா கொஞ்சம் மூடு பண்ணி இருக்கும், மற்றபடி என்ன செய்யாது, உரை பண்ணி என்ன செய்யாது, இருக்காது. ஸோ மிஸ்ட் இருக்கும், ஆனால் பட் என்ன செய்யாது, இது இருக்காது, ஸ்னோ இருக்காது. ஸ்னோ பார்க்கணுன்னா நல்லா கையில் எடுத்துகிட்டு வரலாம். யூ கேன் சி ஸோ மெனி பிக்சர்ஸ். படங்களில் நீ பார்த்துருக்கலாம், பாடல் காட்சிகள் வரும், நிறைய படம், வேலைக்காரன் என்ன ரஜினி மூவி. ஸோ ஸ்னோ வேப்பர் இஸ் cloud covered directly into the snow pieces. தூக்கி எறிஞ்சு விளாடலாம். அதை ஹிமாலயன் மவுண்டன் ஃபுல்லாகவே கவர் வித் ஸ்னோ இன் சம் சீசன்ஸ். இந்த டிசம்பர் மாதம்லாம் ஃபுல்லாக இருக்கும், மே வரை. இந்த டைமில் இருக்காது, அக்டோபர் நவம்பரில் ஸ்டார்ட் ஆகும், மே வரை இருக்கும், மே குவார்டர் சீசன். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஒன். தென் அனதர் ஆஃப் ரன் ஆஃப். ரன் ஆஃப் நீர் வழிந்து ஓடுதல். சொன்னேன், மழை தண்ணி அப்படியே வழிஞ்சு என்ன கடலுக்கு போவோம், ஆறுக்கு போவோம், குளங்களுக்கு போவோம். So it is the portion of rainfall which enter the stream immediately after the rainfall. After the rainfall is not striking, கெட்டு கிடக்காது. எங்கேயா ஒரு இடத்துக்கு என்ன செய்யும், அதிகமான ரெயின்ஃபால் இருந்தால் அது என்ன செஞ்சிடும், அப்படி வழிந்து போயிடும். but the surface run off, மேல் மட்டும் we can see in the raining time அப்படி வடிந்து ஓடும். கிராமத்தில் பார்த்தேன்னா தெரியும், தண்ணிகள் போகும். then subsurface of runoff, it is the portion runoff which enter the stream immediately. then the water that has entered in the subsoil, அடிப்பரப்புக்குள்ளே போகிறது, பூமிக்கு அடியில் உறிஞ்சிடும் தண்ணியை. மழை நேரத்தில் தொடர்ந்து பெஞ்சுனா மேலே ஓடும். முதல் பெய்கிற மழை தண்ணி என்ன செஞ்சிடும், மேக்ஸிமம் உள்ள போயிடும். அதுதான் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். சப்சர்ஃபேஸ். அனதர் ஒன் இஸ் பேஸ் ஃப்ளோ. என்ன செய்யணும், அடிமட்டத்தில் நீரோட்டம் இருக்கும், அதில் தான் நம்ம என்ன எடுக்கணும்னா தண்ணி எடுக்கிறோம் போர் பண்ணி. ஸோ இட் இஸ் எ ஃப்ளோ ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் கிரவுண்ட் வாட்டர் சோன் ஆஃப் ஏ வாட்டர் சேனல். என்னென்னா ஒவ்வொரு இடுக்கு இருக்குது, கேப் இருக்கும், மண்ணுக்கடையில் சில துகள்கள் இருக்குது. அது வழியாக தண்ணி என்ன செய்யணும்னா மழை தண்ணி உள்ளே போய் ஸ்டோர் ஆகி பிறகு நமக்கு என்ன செய்யும், தேவைப்படும் போது அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நீ உங்கள் ஊர் குளத்தில் தண்ணி இருந்தால் பக்கத்தில் உள்ள கிணத்துலலாம் தண்ணி இருக்கும், மேலே வர இருக்கும், குளிக்கலாம். காரணம் அந்த வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிறது. ஸோ அதுக்கு காரணம் இதுதான். மழை தண்ணி என்ன செய்கிறது, இடுக்கு வழியாக உள்ளே போகிறது தான் அது என்னது, பேஸ் ஃப்ளோ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டுட். This is a small lesson. I explained cycling of hydrology. நீரியல் சுழற்சி பற்றி நம்ம படிச்சிடும். How the form, rain and kinds of it. So kinds of runoff, நீர் எப்படி வழிந்து ஓடுது அதனுடைய வகைகளை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். After watching this video, I will send the answers of book by question. You will copy it
on our classwork note. That's all, students.